ஒரு நாள் திடீர்னு உலகம் முழுக்க ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. வெளியில காலை வைக்கிறவங்க சில நிமிஷத்திலேயே சாக ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் காரணம் தெரியல. அதனால கோடிக்கணக்கான மக்கள் பில்டிங்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு ஆள் மட்டும் அவரோட காதலியை காப்பாத்த வெளியே போகணும்னு முடிவு பண்றாரு. அவர் உயிரோட திரும்பி வந்தாரா இல்லையா, வெளியே என்னதான் இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்களுக்கு கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். கதை ஸ்டார்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா பார்சிலோனியா சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ஆபீஸ் பில்டிங்ல நம்ம ஹீரோ மார்க் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஆபீஸ் அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்ல சுத்தியும் இருட்டு, மண்ணு, தூசி. மார்க்கும் மற்ற ஆபீஸ் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து ஒரு சுரங்கம் தோண்டிட்டு இருக்காங்க. மார்க் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி வெறித்தனமா தோன்றான். அவன் தோன்ற வேகத்துல அந்த டனலே கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போகுது. கூட தோன்ற ஆளுங்க, டே மார்க் லூசாடா நீ, நம்ம எல்லாரையுமே கொண்டுடுவ போல இருக்கேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படி மார்க் பண்றானா, மார்க்கோட மனசுல ஒரே ஒரு யோசனை தான் ஓடிட்டு இருக்கு. அவனோட காதலி ஜூலியா இந்த உலகமே அழியிற நிலைமையில இருக்கும் போதுதான் ஜூலியா அவங்க அபார்ட்மெண்ட்ல தனியா மாட்டிட்டு இருக்கா. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட மார்க்குக்கு தெரியல. இவங்க டனலை தோண்டி அந்த பக்கம் போகும்போதுதான் மார்க் அங்க அவனோட ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் என்ரிக்க பாக்குறான். ஆனா என்ரிக்க பார்த்தாலே அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே அலர்ஜி. அவனை த டெர்மினேட்டர் அப்படி இல்லனா த பூச்சர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆபீஸ்ல யாரையாச்சும் ஃபயர் பண்ணணும்னா இவன் தயக்கமே இல்லாம தூக்கிடுவான். இப்ப கதை ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போகுது. இந்த பேனிக் நோய் பரவறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மார்க் அவரோட ஆபீஸ் செக்யூரிட்டி புரோட்டோகால் கோடிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு கொடுத்த டெட்லைன்ஸ் டைம் முடிய போகுது. ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. என்ரிக் நேரா மார்க் கேபினுக்கு வந்து அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். மார்க், உன்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க. உனக்கு டைம் கம்மியா இருக்கு. ஒழுங்கா வேலையை முடிக்கலனா உன்னை நாளைக்கே வேலையை விட்டு தூக்கிலான்னு இருக்காங்கன்னு வார்னிங் கொடுக்கறான். மார்க் பயந்து போய் இதை சீக்கிரமா பண்ணா ஃபயர்வால்ல இஷ்யூ வரும்னு சொல்றான். ஆனா என்ரிக் அதை பத்தியெல்லாம் கவலைப்படல. அன்னைக்கு நைட்டே மார்க் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கும் ஜூலியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஜூலியாவுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை. ஆனா மார்க், எனக்கு ஆபீஸ்ல வேலையே போற நிலைமையில இருக்கு, இந்த டைம்ல குழந்தை பெத்துக்கிட்டா வாடகை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தட்டி கடிக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா மார்க்குக்கு ஃபியூச்சரை நினைச்சு பயம். அடுத்த நாள் காலையில யூடியூப்ல ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. ஒரு 16 வயசு பையன், பேரு கிரேக், 6 மாசமா வீட்டை விட்டு வெளியவே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஆக்ரோபோபியா நோய், அதாவது திறந்த வெளியை பார்த்தா ஏற்படுற பயம் இருந்திருக்கு. ஆனா அவங்க அப்பா அதை கண்டுக்காம விட்டதுனால இவன் இறந்துட்டான். இதான் இந்த மர்ம நோயோட முதல் அறிகுறியே. ஆனா இங்கதான் கதை மாறப்போகுது. சாதாரணமா ஏதோ சைக்காலஜிக்கல் பிரச்சனைன்னு நினைச்ச இந்த விஷயம் அடுத்த சில நாட்கள்ல உலகத்தையே காலி பண்ண போகுதுன்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம். இந்த பேனிக் சிச்சுவேஷன் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு. உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பில்டிங்ஸ், ஷாப்பிங் மால், சப்வே டனலுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்குறாங்க. வெளியே கால் வச்சாலே சாவுதான். மார்க் எப்படியாச்சும் அவன் காதலி ஜூலியாவை பார்க்க அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றான். ஆனா ரோடு வழியா போக முடியாது. சப்வே டனல் அப்புறம் ட்ரைனேஜ் பைப்ஸ் வழியில மட்டும்தான் போக முடியும். ஆனா அங்க வழி தெரியாம போனா செத்துருவாங்க. அப்பதான் என்ரி கையில ஒரு வேலை செய்யற ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கிறத மார்க் கவனிக்கிறான். இந்த டனல் வழியா போகும்போது நேவிகேட் பண்ண அந்த ஜிபிஎஸ் ரொம்ப முக்கியம். அதே சமயம் என்ரிக்கு அந்த ஜிபிஎஸ் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வச்சிருக்கான். மார்க் என்ரிக்க பிளாக்மெயில் பண்றான். என்ன என் பொண்டாட்டி ஜூலியா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ, இல்லனா இந்த ஜிபிஎஸ் விஷயத்த மத்த ஆளுங்க கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். வேற வழி இல்லாம என்ரிக்கும் ஒத்துக்கிறான். 2 பேரும் சப்வே டனல் வழியா அவங்களோட ஆபத்தான பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. டனல் முழுக்க இருட்டா இருக்கு. எலிகள், மனுஷ டெட் பாடிஸ், அப்புறம் சம கூட்டம். அப்பதான் அந்த கூட்டத்துக்கு நடுவுல பிக் பேக்கெட் அடிக்கிற சின்ன பையன் ஓடி வந்து என்ரிக் கையில இருக்கிற ஜிபிஎஸ் பேக புடுங்கிட்டு ஓடுறான். என்ரிக்கும் மார்க்கும் வெறித்தனமா அந்த பையனை துரத்துறாங்க. கடைசியா டனலோட இன்னொரு மூலையில அந்த பையனை மடக்கி பிடிக்கிறாங்க. அப்பதான் அவனோட அண்ணன் ஜேவியர் கத்தியோட வரான். டேய், இது எங்க ஏரியா, இங்க போலீஸும் கிடையாது, சட்டமும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா முட்டி போடுங்க அப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் திடீர்னு டனல்ல இருந்த கரண்ட் கட் ஆகி ஃபுல்லா இருட்டாகிடுது. இதை யூஸ் பண்ணி என்ரிக் சம சண்டை போடுறாரு. கடைசியில அந்த சண்டையில கண்ணை வச்சு ஜேவியரை கொண்டுறாரு. கரண்ட் திரும்பி வந்ததும் ஜேவியர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அந்த சின்ன பையனும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். மார்க் பயந்து போய் நடுங்குறான். என்ரிக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி மாறிட்டான். மார்க் நினைக்கிறான் இவன் இந்த ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு என்ன தனியா விட்டுட்டு ஓடிடுவானோன்னு. ஆனா என்ரிக் சொல்றாரு, நம்ம நடுவுல ஒரு டீல் இருக்கு, நான் வார்த்தையை காப்பாத்துறவன்னு சொல்லிட்டு மார்க்கை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். இப்ப கதை ஒரு முக்கியமான பிளாஷ்பேக்கு போகுதுங்க. இந்த பேனிக் நோய் எப்படி பரவச்சுன்னு தெளிவா காட்டுறாங்க. மார்க் அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட கோ ஒர்க்கர் ரோவிராவை ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் வேலையை விட்டு தூக்கி வெளியே துரத்துறாங்க. ரோவிரா அழுகுறான். வேண்டாண்டா, என்ன வெளியே துரத்தாதீங்கன்னு கதறான். ஆனா ஆபீஸோட செக்யூரிட்டிஸ் அவனை புடிச்சு பில்டிங் வாசலுக்கு வெளியே தூக்கிட்டு போறாங்க. வெளியே போன அடுத்த செகண்ட் ரோவிராவுக்கு பயங்கரமான நடுக்கம் வருது. அவனோட நரம்பெல்லாம் புடைச்சி மூச்சு திணறி வாயில நுர வருது. இதை பார்த்த மார்க் உடனே வெளியில இருந்து அவனை உள்ள தூக்கிட்டு வரான். ஆனா அதுக்குள்ள ரோவிரா செத்து போயிடுறான். ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குது இங்கன்னு புரியாம தவிக்கிறாங்க. டிவி நியூஸ் சேனல்ல ஐஸ்லாண்ட்ல இருக்கிற மவுண்ட் எல்கா எரிமலை வெடிச்சதுனால
வெடிச்சதுனால காத்துல பரவன சாம்பல் அப்புறம் மர்ம வைரஸ் தான் காரணமா, இல்ல போன் ரேடியேஷனா, இல்ல ஏலியன் அட்டாக்கா, இல்ல மனுஷங்களுக்கு ஓபன் ஸ்பேஸ் மேல வந்த சைக்காலஜிக்கல் பயமா, யாருக்குமே காரணம் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, வீட்டை விட்டு வெளியே போனா மனுஷங்களுக்கு கண்டிப்பா சாவு. காரோ ஹெலிகாப்டரோ எதுவுமே அவங்கள காப்பாற்ற முடியாது. பிரசன்ட்ல மார்க்கும் என்ரிக்கும் சாக்கடைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. மார்க் கேக்குறான், என்ரிக் உன் பேக்ல என்னதான் வச்சிருக்க, எதுக்காக வில்லா ஒலிம்பிக்காவுக்கு போறேன்னு. என்ரிக் பேக்கை திறந்து காட்டுறான். உள்ள ஃபுல்லா விதைகள் இருக்கு. என்ரிக் அமைதியா சொல்றான், இது எதிர்காலத்துக்கான விதைகள். இப்ப சாக்கடை வழியாவே மார்க்கோட அபார்ட்மெண்ட்டை வந்தடைறாங்க. 2 பேரும் கதவு கிட்ட போகும்போது தான் கவனிக்கிறாங்க, கதவு உடைக்கப்பட்டு ஆல்ரெடி உள்ள யாரோ இருக்காங்க. மார்க் கத்திக்கிட்டே டோரை உடைச்சு உள்ள போய் பாக்குறான். அங்க ஒரு ஆளு கத்தியை வச்சுட்டு மிரட்டுறான். உடனே என்ரிக் கன் எடுத்து காட்டுறாரு. அப்பதான் பாக்குறாங்க அந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி நிக்குது. உடனே சண்டையை நிப்பாட்டிட்டு ஜூலியாவை பத்தி விசாரிக்கிறான் மார்க். அப்பதான் அந்த ஃபேமிலி சொல்றாங்க, இங்க யாரும் இல்லாததால நாங்க உள்ள வந்தோம். ஜூலியா அங்க இல்லாததால மார்க் உடஞ்சு போயிடுறான். அப்ப அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அத மார்க் எடுத்து பாக்குறான். அப்போதான் அதுல டாக்டரோட அட்ரஸ் இருக்கிறத கவனிக்கிறான். அது உள்ளதான் ஜூலியா கர்ப்பமா இருந்தாங்கிற மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைக்குது. மார்க்குக்கு தலைய சுத்துது. எனக்கு குழந்தை வேணான்னு சொன்னதுனாலதான் ஜூலியா என்னை விட்டு போயிட்டாளான்னு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறான். அப்பதான் என்ரிக் சொல்றான், டீல் இதோட முடிஞ்சுது, உன்னை உன் வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன், இனிமே நான் என் வழியில போறேன். என்ரிக் எங்க போறான் தெரியுமா? அவனோட வயசான அப்பா டெல்மார் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்காரு. அவரை பார்க்க தான் அவன் வில்லா ஒலிம்பிக்காவுக்கு போறான். ஆனா அவங்க 2 பேரும் பிரியிற நேரத்துல ஒரு பயங்கரமான ஆபத்து காத்துட்டு இருந்தது. மார்க்கோ என்ரிக்கும் அங்க இருந்து கிளம்பி ஒரு பழைய சர்ச்சுக்குள்ள நுழைறாங்க. அங்க திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான கர்ஜன சத்தம் கேக்குது. ஜூல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பெரிய கரடி அந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு இருக்கு. மனுஷங்க யாரும் வெளியே வராததால மிருகங்கள் சிட்டிக்குள்ள ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த கரடி திடீர்னு அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அதுல என்ரிக் கீழே விழுந்து கரடி கிட்ட மாட்டிக்கிறாரு. மார்க் உடனே அவர் கையில வச்சிருந்த கூர்மையான கட்டையை வச்சு கரடியை குத்தி திசை திருப்புறாரு. என்ரிக் ஜஸ்ட் மிஸ்ல கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறாரு. ஆனா கரடி மார்க்க அட்டாக் பண்ண வருது. உடனே என்ரிக் கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு வந்து கரடியை மிரட்டுறாரு. ஆனா அது கொஞ்சம் கூட அசரல. மார்க் உடனே ஒரு பிளான் போடுறான். என்ரிக் கையில வச்சிருந்த தீப்பந்தத்தை தூக்கி போட சொல்றான். தீப்பந்தத்தை தூக்கி போட்ட உடனே அந்த கரடி இவங்க மேல பாயுது. மார்க் கையில வச்சிருந்த கூர்மையான கட்டையை வச்சு அந்த கரடியோட வயித்துல குத்தி கொள்றான். இப்ப 2 பேரும் தப்பிச்சு அந்த கரடியோட கறியே சமைச்சு சாப்பிடுறாங்க. இருட்டு சர்ச்சுக்குள்ள 2 பேரும் அவங்களோட பாஸ்ட் லைஃப பத்தி பேசுறாங்க. என்ரிக் சொல்றான், என்னோட அப்பா ஒரு சாதாரண ஆள், படிக்காதவர். ஆனா என்ன ஆளாக்க அவர் வாழ்நாள் முழுக்க உழைச்சாரு. நான் ஆபீஸ்ல பெரிய ஆள் ஆன அப்புறம் அவர்கிட்ட சரியாவே பேசவே இல்ல. பாலிடிக்ஸ், ஃபுட்பால் இதை பத்தி தான் பேசுவேனே தவிர அவர்கிட்ட என் அன்பை காட்டவே இல்லைன்னு சொல்லி அழுகிறாரு. மார்க் சொல்றான், நான் ஜூலியா கிட்ட குழந்தை வேணான்னு சொன்னதுக்கு காரணம் சுயநலம் இல்ல, எனக்கு பயம் இந்த பாழா போன உலகத்துல பிறக்க போற என் குழந்தைய என்னால காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு. இப்படி 2 எதிரிகளா இருந்தவங்க இந்த ஆபத்தான பயணத்துல உயிர் நண்பர்களா மாறுறாங்க. அடுத்த நாள் வழியில சில சர்வைவர்ஸை சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றாங்க. என்ரிக்கோட அப்பா இருந்த டெல்மார் ஹாஸ்பிட்டல் தீப்பிடிச்சு மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. இப்ப என்ரிக்கோட ஒரே நம்பிக்கை உடஞ்சு போகுது. அவனோட அப்பா பிழைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. என்ரிக் அவங்க சொன்னதை நம்பாம வேக வேகமா அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போய் பார்க்கறான். ஹாஸ்பிட்டல் மொத்தமா எரிஞ்சு சாம்பலா இருக்கு. என்ரிக் பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போறான். இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்னு புலம்புறான். அவன் கிட்ட இருந்த அந்த விதைப்பைய மார்க் கிட்ட கொடுத்து, நீ போ உன் பொண்டாட்டி ஜூலியாவை கண்டுபிடி, இந்த விதைய வச்சு உன் குழந்தைய காப்பாத்துன்னு சொல்றான். ஆனா கதை இதோட முடியல. இப்ப மார்க் தனியா நடந்து ஜூலியா ஒர்க் பண்ற சூப்பர் மார்க்கெட் இருக்கிற ஷாப்பிங் மால்குள்ள வரான். அங்க ஒரு பெரிய சர்வைவர் குரூப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மார்க் அவங்க கிட்ட ஜூலியாவோட போட்டோவை காட்டி கேட்கறான். இப்போ திடீர்னு அவன் பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. உடனே அவன் பாக்கெட்ல இருந்த லைட்டரை வச்சு இருட்டுக்குள்ள பாக்குறான். இப்போ திடீர்னு மாலோட மேல் தளத்துல இருக்கிற இன்னொரு மோசமான கும்பல் சாப்பாட்டுக்காக இந்த சூப்பர் மார்க்கெட் மேல அட்டாக் பண்றாங்க. பாம் பிளாஸ்ட், கத்தி சண்டை, துப்பாக்கி சூடுன்னு இடமே ரணகலமாகுது. அந்த கலவரத்துல மார்க் ஜூலியாவோட ஃப்ரெண்டு ஆண்ட்ரியாவை பாக்குறான். ஆண்ட்ரியா கிட்ட ஜூலியா எங்கன்னு கத்துறான். ஆண்ட்ரியா சொல்றா, ஜூலியா உன்னை தேடி தான் போறேன்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அவ கைனகாலஜிஸ்ட் டாக்டரை பார்க்க போனப்பதான் கடைசியா பார்த்தேன். சரி, இந்த கலவரத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சிலான்னு பார்க்கும் போதுதான் அடுத்த செகண்ட் மேல இருந்து விழுந்த கட்டிட இடிபாடுகள்ல மாட்டி ஆண்ட்ரியா கொடூரமா செத்துறா. அப்பதான் மார்க்க ஒரு ரவுடி பையன் கத்தியோட வெட்ட வரான். மார்க் சாக போற நிலைமையில இருக்கும் போதுதான் திடீர்னு என்ரிக் அங்க வந்து மார்க்க காப்பாத்தி அந்த ரவுடி பையனை அடிச்சு போடுறாரு. ஆனா அந்த பையன் என்ரிக் பார்க்காதப்போ அவர் வயிற்றிலேயே கத்திய வச்சு குத்திடுறான். ஆனா என்ரிக் அவனை ஒண்ணும் பண்ணாம விட்டுறாரு. எப்படியோ மார்க்க காப்பாத்துறாரு. என்ரிக் திரும்ப வந்தது மார்க்குக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. 2 பேரும் மாலோட அண்டர் கிரவுண்ட் வழியா தப்பிச்சு வராங்க. அவங்க இருக்கிறது இப்போ ஒரு தியேட்டர்ல. மார்க் அங்கிருந்து ஜன்னல் வழியா எதிர் பில்டிங்க பார்க்கும்போது அங்க பால்கனில ஜூலியா உட்காந்துட்டு இருக்கா. மார்க் இங்க இருந்து கத்துற சத்தம் கேட்டு ஜூலியா அங்க இருந்து ஏஞ்சி பாக்குறா. மார்க் சந்தோஷத்துல துள்றான். என்ரிக்கு பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்திக்கிட்டே வரான். ஆனா என்ரிக் அமைதியா உட்காந்துருக்கான். அவனோட வயித்துல ஆழமா கத்தி குத்து காயம் பட்டிருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட் சண்டையில என்ரிக்க அந்த பையன் குத்துனத மார்க் கிட்ட மறைச்சிட்டான். என்ரிக் சொல்றான், மார்க் இனிமே என்னால வர முடியாது, உன் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி இருக்கா, இந்த ரோட கிராஸ் பண்ணி போ. மார்க் சொல்றான், முடியாது என்ரிக்,
இது ஓப்பன் ஸ்ட்ரீட், வெளியே போனா நான் செத்துருவேன். ஹென்ரிக் சிரிச்சுக்கிட்டே அவனோட சட்டையை பிடிச்சு தள்ளுறான். முட்டாள், உன் பயத்தை ஜெய், உன் குடும்பத்துக்காக அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போன்னு சொல்லி மார்க்கு கண்ணு முன்னாடியே ஹென்ரிக் உயிரை விடுறான். மார்க்குக்கு ஹென்ரிக்கோட இறப்ப தாங்க முடியல. அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹென்ரிக் கொடுத்த சீட்ஸை எடுத்துக்கிட்டு தன்னோட ஆசைகள் காதலை மனசுல வச்சுக்கிட்டு அந்த கதவு திறந்து நிக்கிறான். அதே மாதிரி எதிர் பில்டிங்லயும் ஜூலியா வந்து நிக்கிறா. இப்போ வெளியே காலடி எடுத்து வச்ச அடுத்த செகண்டே மார்க்குக்கு பயங்கரமான நடுக்கம் வருது. தலையே வெடிக்கிற மாதிரி வலி, கண்ணு இருட்டுது, மூச்சு அடைக்குது. நடு ரோட்ல விழுந்து துடிக்கிறான். எதிர் பில்டிங்ல இருந்து ஜூலியா கத்துறா. மார்க் விடாமுயற்சியா தன்னோட முழு மன வலிமையும் சேர்த்து அந்த பயத்தை எதிர்த்து போராடி ஸ்லோவா எந்திரிச்சு எதிர் பில்டிங் கதவு கிட்ட போய் விழுறான். ஜூலியா அவனை காப்பாத்தி அந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறா. இப்போ சில மாசங்களுக்கு அப்புறம் ஜூலியாவுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மார்க்கும் ஜூலியாவும் சேர்ந்து ஹென்ரிக் கொடுத்த விதைகளை வச்சு அந்த பில்டிங்குள்ளேயே ஒரு பெரிய கிரீன் ஹவுஸ் விவசாயம் பண்றாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அப்பதான் மார்க் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான். அவங்க குழந்தைய இப்போ அந்த கதவுக்கு வெளியே எடுத்துட்டு போய் விடுறான். ஆனா அந்த குழந்தைக்கு எந்தவித பயமும் இல்லாம எந்தவித நடுக்கமும் இல்லாம ஜாலியா சூரிய வெளிச்சத்துல ஓப்பன் ஸ்ட்ரீட்ல நடந்து வெளியே போறான். ஆமாங்க, அந்த பேனிக் நோய்ங்கிறது பழைய தலைமுறை மனுஷங்களுக்கு மட்டும் வந்த ஒரு வைரஸ். ஆனா அதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு, அதாவது அடுத்த தலைமுறைக்கு இயற்கையிலேயே இந்த பேனிக் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அவங்களுக்கு திறந்த வெளியே பார்த்தா பயமே வரல. இப்போ மார்க்கும் ஜூலியாவும் மொட்டை மாடியில இருந்து பாக்குறாங்க. அவங்க பையன் மாதிரியே நிறைய சின்ன பசங்க சிட்டியோட தெருவுல பயம் இல்லாம ஒன்னா நடந்து வராங்க. இந்த பாழா போன உலகத்தை அழிவுல இருந்து மீட்டெடுக்க, புதுசா மனித நாகரிகத்தை உருவாக்க அந்த அடுத்த ஜெனரேஷன் புறப்பட்டு போறாங்க. மார்க்கும் ஜூலியாவும் அவங்க பையனை அந்த பசங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. இதோட படம் முடியுதுங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை கோவிட் டைம்ல ஃபேஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி மறுபடியும் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான மூவியை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.